இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் யாருடைய பிள்ளைகள்? நமது செய்கைகளும் நமது செயல்களும் நமது எண்ணங்களும் வாழ்வில் யாரை மையப்படுத்தி இருக்கிறது? நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளா, அல்லது அழகை செயல்களினால் உந்தப்பட்டு அழகையின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நமது செய்முறைகளும் சிந்தனைகளும் யாரை நமது வாழ்விலே உள்வாங்கி இருக்கிறது என்ற ஒரு ஆழமான கருத்தினை இறைவன் இன்று நமது உள்ளத்தில் வித்திட விரும்புகிறார். வாங்க, வார்த்தையோடு பயணம் செய்து நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை உறுதி செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கர்மம் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இறைவன் நம்மை முற்றிலுமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவது தான் திண்ணமாக இருக்கிற ஒரு உண்மை. அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் எவரும் ஒரே நேரத்தில் கடவுளின் பிள்ளையாகவும் அழகையின் பிள்ளையாகவும் இருக்க முடியாது. ஒன்று அவர் கடவுளின் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை என்றால் அவர் அழகையின் பிள்ளையாக இருக்கலாம் என்பது தான் உண்மை. ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளின் பிள்ளைகள் அழகையின் பிள்ளைகள் என்று இரு வகையான மனிதர்களை பற்றி யோவான் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். இதில் கடவுளின் பிள்ளைகள் யார், அழகையின் பிள்ளைகள் யார் என்பதை யோவான் நமக்கு விளக்கமாகவே கூறுகிறார். ஏனென்றால் அன்பு செய்வோரும் நேர்மையோடு நடப்பவருமே கடவுளின் பிள்ளைகள் என்று குறிப்பிடும் யோவான், அவற்றிற்கு எதிராக செயல்படுவோர் யாவரும் அழகையின் பிள்ளைகள் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் வெறுப்பால் விளைவது தீமை மட்டுமே என்பதால் அன்பால் அகலத்தை ஆள முடியும். எனவே அன்பின் நற்குணங்களை கொண்டு தான் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை உறுதி செய்ய முடியும் என்பதை அவர் தெளிவான சிந்தனையோடு இன்று கற்பிக்கிறார். கடவுள் அன்பாகவும் நேர்மையாகவும் இருக்கிறார் எனில் அவரது பிள்ளைகள் அன்பாகவும் நேர்மையாகவும் இருப்பது தானே முறைய என்பதை அவர் நமது வாழ்விலே உறுதி செய்கிறார். நற்செய்தியில் அன்பாகவும் நேர்மையாகவும் இருந்த திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு இயேசுவை சுட்டி காட்டுகிறார். இதனால் அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து அவரது சீடர்களாக மாறுவதை நாம் அங்கு அறிந்து கொள்ள முடியும். ஆம், ஏனென்றால் அன்பின் வாழ்வில் கடவுளின் சீடர்களாக இருக்க அன்போடு 3 படிநிலைகளை நமது வாழ்விலே கொண்டிருக்க வேண்டும். நாம் கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் சீடர்கள் என்பதை இந்த 3 படிநிலைகள் வழியாக நமது வாழ்விலே உணர்த்த முடியும். அன்பார்ந்தவர்களே, ஒன்றை பற்றி அறிந்து கொள்ளுதல், இரண்டாவது அறிந்ததை அனுபவித்து உணர்தல், மூன்றாவது அனுபவித்து உணர்ந்ததை மற்றவர்களுக்கு பறைசாற்றி அதே அனுபவத்திற்குள் அவர்களை அழைத்து வருதல் தான் உண்மையான வாழ்க்கையாக இருக்கிறது. அதுதான் அன்பின் படிநிலையாக பார்க்கப்படுகிறது. என்றால் அன்று அந்திரேயா திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகள் வழியாக இயேசுவே உலகை மீட்க வந்த கடவுளின் செம்மறி ஆட்டுக்குட்டி என்பதை முதலில் அறிந்து கொள்ளுகிறார். பின்பு தான் அறிந்து கொண்டதை இயேசுவை சந்தித்து அவரோடு தங்கி தனிப்பட்ட விதத்தில் அனுபவித்து இயேசு தான் கடவுளின் ஆட்டுக்குட்டி, அதாவது பலியாக இருப்பவர் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார். பின்பு தன்னுடைய சகோதரன் சீமோனிடம் அதை பறைசாற்றி இயேசுவின் சீடத்துவத்தில் அவரை இணைப்பதை நாம் பார்க்கிறோம். என்று சீமோனை பாறை என்று இறைவன் அழைக்கின்றார். இந்த பாறை மீது தான் திருச்சபை ஆழமாக அடித்தளமிட்டு கட்டப்பட்டதை நாம் அனைவரும் இந்த உணர்ந்து அந்த நன்மையில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே வாழ்க்கையில் கடினமான இரும்பை எப்படி நெருப்பில் உருக்கி அதை தங்கள் வடிவத்துக்கு ஏற்றவாறு மக்கள் அமைத்துக் கொள்வது போல அன்பால் எவ்வளவு பெரிய கடினமான உள்ளத்தையும் நம்மால் உருக்கி ஆண்டவரது பாதத்தில் அழைத்து வர முடியும் என்பது தான் திண்மமான உண்மையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே யோவான் 13:35 சொல்லுகிறது, நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளுகிறார்கள். எனவே நமது வாழ்க்கையில இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை, யாரை என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அன்பை செலுத்தி அன்பிலிருந்து அன்பின் பிள்ளை என்ற ஒரு நற்குணத்தை நமது வாழ்க்கையில உருவாக்கி அன்பு செய்வோர் கடவுளின் பிள்ளை, அவரது சீடர்கள் என்பதை அவர் உறுதி செய்வது போல நாமும் அன்பை விதைத்து நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை திண்ணமாக யோசித்து சிந்தனை செய்து அழகையின் செயல்களை அறவே வெறுத்து கடவுளின் பிள்ளைகளாக வாழ முற்படுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. அன்பு இறைவா,
நாங்கள் எங்கள் வாழ்வில் இருக்கிற தீய குணங்கள், தீய நாட்டங்களை அறவே வெறுத்து அன்பில் உள்ளங்களையும் அன்பின் செயல்களையும் அன்பு பிள்ளைகள் என்ற நற்குணத்தையும் வார்த்தை வழியாக நாங்கள் பின்பற்றி என்னாலும் வாழ்ந்திட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.